இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 49வது வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் அந்த கைது நடவடிக்கையை பற்றியும் சிலுவையில் அறையப்படும் வரையிலும் வரிசையாக என்னென்ன காரியங்கள் அந்த கைது நடவடிக்கையிலே நடந்தது என்பதை குறித்தும் நாம் 27வது அதிகாரம் வரையிலும் கற்றுக்கொள்ள முடியும். இவைகளை ஒரு கோர்வையான நிகழ்ச்சிகளாக நாம் 4 சுவிசேஷங்களையும் பயன்படுத்தி கற்றுக்கொள்ள முடியும். இங்கே இயேசு கைது செய்யப்படுகிறதை 47வது வசனத்திலிருந்து 56வது வசனம் வரையிலும், மார்க்கு 14வது அதிகாரம் 43லிருந்து 52 வரையிலும் பார்க்க முடியும். முதல்ல இயேசு மத சம்பந்தமாக விசாரிக்கப்படுகிறதற்கு அன்னாவின் முன்பாக கொண்டு போகப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை மற்றும் 19ஆம் வசனத்திலிருந்து 24வது வசனம் வரையிலும் பார்த்தோம் என்று சொன்னால், அப்பொழுது போர்ச்சேவகரும் 1000 போர்ச்சேவகருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி முதலாவது அவரை அன்னா என்பவரிடத்திற்கு கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாயிருந்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமாயிருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே அப்படின்னு சொல்லி நம்ம யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கிறோம். தொடர்ந்து 19ஆம் வசனத்திலிருந்து 24வது வசனம் வரையிலும் யோவான் 18ல் பிரதான ஆசாரியன், அதாவது அந்த அன்னாவை குறித்து இங்கே எழுதியிருக்குது. இயேசுவினிடத்தில் அவருடைய சீஷரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தான். சீஷரை குறித்து என்று சொன்னால் காதை வெட்டின சீஷனை குறித்து ஒரு விசாரணை முதலிலேயே நடக்கிறது. நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன், ஜெப ஆலயங்களிலும் யூதர்கள் எல்லாருக்கும் அவர்கள் கூடி வருகிற இடத்துல தேவாலயத்தில் நான் உபதேசித்தேன். அந்தரங்கத்தில் நான் ஒன்றும் பேசவில்லை. நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியதென்ன? நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும், நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்று இயேசு அதற்காக பதில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2 கேள்விகள் இயேசுவினிடத்தில் கேட்கப்படுகின்றன. ஒன்று சீஷரை குறித்து கேட்கப்படுகிறது, இன்னொன்று அவருடைய போதனையை குறித்து கேட்கப்படுகிறது. ஆண்டவர் பேதுருவை காட்டி கொடுக்க வேண்டிய அந்த கட்டத்தில் கூட காட்டி கொடுக்காதபடி, அந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லாதபடி அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு தன்னிடத்தில் போதனையை குறித்து கேட்டதற்கு மாத்திரம் அங்கே அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். உடனே அந்த அண்ணா, அந்த பிரதான ஆசாரியனுக்கு கோபம் வந்து அவன் சொல்கிறான், அவனிடத்தில் பக்கத்தில் நின்ற ஒரு போர் சேவகன் இப்படியா பிரதான ஆசாரியனுக்கு உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறைந்தான் என்று பார்க்கிறோம். இயேசு அவனை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினதுண்டானால் தகாததை ஒப்புவி, நான் தகுதியாய் பேசினேனே ஆகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார். பின்பு அண்ணா என்பவன் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு அவரை கட்டுண்டவனாக அனுப்பினான். முதல்ல கைது செய்யப்பட்ட உடனே காய்பாவினுடைய மாமனாரிடத்திற்கு கொண்டு போகப்படுகிறான். இப்பொழுது அந்த வருடத்தில் பிரதான ஆசாரியனாக இருக்கிற காய்பாவினிடத்திற்கு அவரை கட்டுண்டவராக அவரை அனுப்புகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது 2வது காய்பாவின் முன்பாக ஒரு விசாரணை நடக்கிறது. அவர்கள் சனகரின் சங்கம் என்று வைத்திருந்தார்கள். அதில் வேதபாரகர்கள், பிரதான ஆசாரியர்கள், அதே மாதிரி ஜனத்தின் மூப்பர்களெல்லாம் அந்த சங்கத்தில் இருந்தாங்க. அந்த இடத்திற்கு ஆண்டவர் அழைத்து செல்லப்படுகிறார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 57, அதுக்கப்புறம் 59லிருந்து 68 வரையிலும் அங்கே ஒரு விசாரணை நடக்கிறது. அவர்கள் 59ஆம் வசனத்தில் இயேசுவுக்கு விரோதமாக பொய் சாட்சியை தேடுகிறார்கள். ஒருவனும் அகப்படலை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. கடைசியில் 2 பொய் சாட்சிகள் அங்கே கொண்டு வரப்படுகின்றன. அதாவது நியாயப்பிரமாணத்தின்படி 2 சாட்சிகளினால் அந்த காரியங்கள் நிரூபிக்கப்பட்டு விட்டால் அவர் தண்டனைக்கு பாத்திரவான் என்கிற அந்த காரியத்தின்படி அவர்கள் அங்கே தேடுகிறார்கள். அப்பொழுது முதல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள், தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் அவரால் முடியும் என்று அவர் சொன்னார் என்று சொல்லி ஒரு சாட்சியை குறித்து சொல்லுகிறார்கள். 2வது 63ஆம் வசனத்தில்
அந்த பிரதான ஆசாரியனே அவரை பார்த்து கேட்கிறார், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவனின் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றார். 64ஆம் வசனத்தில் அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரதான ஆசாரியன் உடனே தான் வஸ்திரங்களெல்லாம் கிழிச்சு தேவதூஷணம் சொன்னான். இனிமேல் சாட்சியே வேண்டுவதில்லை என்று சொல்லி அப்படி பேசுகிறதை பார்க்கிறோம். 66 என்னமாய் தோன்றுகிறதுன்னு மற்ற ஆலோசனை சங்கத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களிடத்தில் கேட்கிறான். அதற்கு அவர்கள் மரணத்திற்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் சொல்லும் என்றார்கள். இதற்கு பின்பாக இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே பேதுரு இயேசுவை மறுதலிக்கிற காரியம் அதற்கு அடுத்தபடியாக நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த 26ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்திலையும் 69 75 வரை இந்த அதிகாரம் முடிகிற வரையிலும் இயேசுவை மறுதலிக்கிற பேதுருவை குறித்து பார்க்கிறோம். இது மார்க்கு 14ஆவது அதிகாரம் 54 66 72 வரையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து லூக்கா 22ஆவது அதிகாரம் 54 62 வரையிலும் பார்க்கிறோம். யோவான் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை, மீண்டுமாக 25 27 வரையிலும் பேதுரு மறுதலித்த காரியங்கள் 4 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அரண்மனை வரைக்கும் பேதுரு இப்போ வந்துட்டான். உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவரோடு கூட அவன் அப்படியே உட்கார்ந்துருக்கிறான். 69ஆம் வசனத்தில் அவனை அங்கேருந்து திரும்ப வெளியே போய் அப்படியே முற்றத்தில் அவன் உட்காரும்போது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து கேட்கிறா, கலிலேயனாகிய இயேசுவோட நீ இருந்தாய் என்று அவன் பேசுகிறான். நீர் சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக அவன் மறுதலிக்கிறான். இயேசுவை அங்கே துப்ப ஆரம்பித்த உடனே, குட்ட ஆரம்பித்த உடனே, கன்னத்தில் அறைய ஆரம்பித்த உடனே பிரதான ஆசாரியனுடைய அந்த அரண்மனை வரைக்கும் வந்து உள்ளே உட்கார்ந்திருந்த பேதுரு முற்றத்தில் வந்து உட்கார்ந்திருக்கும் பொழுது வேலைக்காரி ஒருத்தி கேட்ட கேள்விக்கு அங்கே இல்லை, நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக அவன் அங்கே மறுதலிக்கிறதை பார்க்கிறோம். 71ஆம் வசனத்தில் அவன் வாசல் மண்டபத்திற்கு போன போது அங்கேருந்து முற்றத்திலிருந்து வாசல் மண்டபத்துக்கு போகிறான். அங்கே வேறொருத்தி அவனை கண்டு இவனும் நசரனாகிய இயேசுவோடு கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னான். அவனோ அந்த மனுஷனை அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். 73ஆம் வசனத்தில் சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்களில் சிலர் பேதுருவின் இடத்துல வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். 74ஆம் வசனத்தில் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூயிற்று. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான் என்பதோடு கூட இந்த அதிகாரம் முடிவடைகிறது. இயேசு கைது செய்யப்பட்டு கட்டப்பட்டு முதல் அன்னாவின் இடத்தில் கொண்டு போகப்படுகிறார். பின்பு காய்பாவின் இடத்தில் கொண்டு போகப்படுகிறார். பின்பாக அவர் அங்கே துப்பப்பட்டு, அவர் குட்டப்பட்டு, அவர் கன்னத்தில் அறையப்படுகிற காரியங்கள், அதனைத் தொடர்ந்து பேதுரு அவரை மறுதலிக்கிற காரியங்கள் நடக்கிறது. அதற்கு பின்பாக யூதாஸினுடைய மரணம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். யூதாஸ் அங்கே அவன் மரிக்கிறான். அவன் வாங்கின காசை கொண்டு போய் அவர்களிடத்தில் கொடுத்து பார்க்குறான். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனேன்னு சொல்லி பார்க்குறான். அதற்கு முன்பாக சனகரிம் அந்த சங்கத்தினர் அவரை பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 1-2 மார்க்கு 15ஆம் அதிகாரம் 1 தேசாதிபதியாகிய பிலாத்துவினிடத்தில் அவரை ஒப்பு கொடுக்கிறார்கள். இப்போ பிலாத்துவின் முன்பாக யூதாஸின் மரணத்திற்கு பின்பாக விசாரணை நடக்கிறது. 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை இதை அந்த அதிகாரத்தை வாசிக்கும்போது ஆழமாக நாம் தியானிக்க முடியும். பிலாத்துவின் விசாரணை முடிந்த பின்பு ஏரோதுவின் முன்பாக மீண்டுமாக இயேசு இழுத்து செல்லப்படுகிறார். ஏரோது திரும்பவும் இயேசுவை பிலாத்துவினிடத்தில் அனுப்புகிறான். பிலாத்து தீர்ப்பு செய்த பொழுது அங்கே பரபாசை விடுதலை செய்து இயேசுவை ஒப்பு கொடுத்த பொழுது இயேசுவை பரியாசம் செய்கிறார்கள். இயேசுவை சிலுவையில் அறையும்படி கொல்கதாவுக்கு அவரை ஊர்வலமாக அழைத்து செல்கிறார்கள். அதற்கு பின்பாக இயேசு சிலுவை அறையப்படுகிற காரியங்கள் இப்படியாக தொடர்ச்சியாக இயேசுவினுடைய கைதுக்கு பின்பாக இயேசு கிறிஸ்து
மனுக்குலத்தினுடைய பாவங்களுக்காக அங்கும் இங்குமாக இழுத்து செல்லப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு துப்பப்பட்டு குட்டப்பட்டு கன்னத்தில் அறையப்பட்டு மீண்டுமாக உடலெல்லாம் சிதைக்கப்பட்டவராக அவர் அங்கே கொல்கதா மலைக்கு கல்வாரி சிலுவையை சுமந்து சென்று அங்கே சிலுவையில் அறையப்பட்ட காரியங்களை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். முதல் பாடுகள் கெத்சமனே தோட்டத்தில் ஆரம்பித்து விட்டது. அதனை தொடர்ந்து அவர் பட்ட பாடுகளையும் கூட தனியாக ஒரு செய்தியாக நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காக, நம் ஒவ்வொருவருடைய மீறுதல்களுக்காக அவர்தாமே நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை எல்லாம் அவர் சுமந்தபடியினால் அவரிடத்தில் நாம் திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவுங்க, நீர் பட்ட எல்லா பாடுகளும் இந்த பூமி வாழ வேண்டும், இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு என்னுடைய பிள்ளைகளும் பாவத்தின் அந்த கோர அந்த தண்டனையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கிற நோக்கத்துக்காக எல்லா பாடுகளையும் உம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டீரே, அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே.